பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு பதிலாக, பாதுகாப்பிற்கு செலவு பண்ணுவதற்கு பதிலாக ஆடம்பர வீடுகள் கட்டுவதும், சுற்றுலா மாளிகை கட்டுவதும், அந்த சுற்றுலா மாளிகை பங்களா வீடுகளுக்கு விலை உயர்ந்த பர்னிச்சர்களை வாங்குவதிலும் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள இடத்தில் இவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று தொடர்ந்து 6 ஆண்டுகளாக சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் மெத்தன போக்கோடு இப்படி விபத்துகளை தொடர்ந்து பாஜக அரசு அனுமதித்து வருகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர், ரயில்வே துறை அமைச்சராக இருந்த ஓவி அழகேசன் அவர்கள் அரியலூர் விபத்து ஏற்பட்டவுடன் பதவியை ராஜினாமா செய்தார். சாஸ்திரி அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார். மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் பொழுது விபத்து நடந்தவுடன் ராஜினாமா செய்தார். நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது ராஜினாமா செய்தார். ஏன் பாஜக அமைச்சர்கள் மட்டும் ராஜினாமா செய்ய மறுக்கிறார்கள், பிடிவாதமாக இருக்கிறார்கள்? அதிகார வெறி என்பது இதன் மூலமாக தெரிகிறது. ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட விபத்துகளை தவிர்க்க வேண்டும். சிஏஜி சொன்ன அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான கோடிகளை பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதியை பாதுகாப்பிற்காக, ரயில்வே பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே நாங்கள் கர்நாடகாவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சோமண்ணா அவர்களை ஜல் சக்தி மிஷனாக, நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கும் போது காங்கிரஸ் பேரியக்கம் கடுமையாக எதிர்த்தது. வாதி பிரதிவாதி, தமிழ்நாடு வாதி, பிரதிவாதி கர்நாடகம். பிரதிநிதிவாதியை போய் எப்படி அமைச்சராக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பினோம். இப்பொழுது அவர் என்ன சந்தேகப்பட்டமோ அதே போன்று இப்பொழுது அவர் மேகதாது விஷயத்தில் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்லை கூட மேகதாதுவில் வைக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆகவே இதை மோடி அரசு உடனே அவரை திரும்ப பெற வேண்டும். தென்சென்னை மத்திய மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள், இளபாஸ்கரன் அவர்கள் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். சிஐடி நகர் முதல் உஸ்மான் சாலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் பெயரை வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அந்த பாலத்திற்கு தியாகசீலர் கக்கன் மேம்பாலம் என்று வைக்க வேண்டும் என்று